வணக்கம். முருகன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கையில வேல், மயில் வாகனம், அப்படிதானே? ஆனா முருகன் வெறும் தெய்வம் மட்டும் இல்ல, நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு கோச்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். அதாவது வெளித்தோற்றத்துல கையில வேலோட இருக்கிற ஒரு கடவுளா பார்த்தாலும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னா நம்ம வாழ்க்கைய மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு கைடு மாதிரி. அந்த பார்வை கோணத்துல தான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். சரி, எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல அவரோட பேர்ல இருந்தே தொடங்குவோம். முருக அப்படிங்கிற அந்த பேர்லயே ஒரு பெரிய தத்துவம் அடங்கியிருக்கு. அதுதான் இந்த முழு விஷயத்தோட திறவுகோல்னே சொல்லலாம். முருகு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அழகு, இளமை, நல்ல மனம், தெய்வீகம், இப்படி பல அழகான விஷயங்களோட ஒரு தொகுப்பு தான் முருகு. இது எதை காட்டுதுன்னா, ஒரு முழுமையான, எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு எனர்ஜியை குறிக்குது. அதனால தான் முருகன் வெறும் சாமி இல்ல, மனிதனோட முழுமையான ஆற்றலுக்கு ஒரு சிம்பல்னு சொல்றோம். நீங்க நினைக்கலாம் இது ஏதோ இப்ப புதுசா சொல்ற கதையான்னு. நிச்சயமா இல்ல. இதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷ பழமை இருக்கு. நம்ம முதல் தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்திலே இத பத்தி சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி நிலத்தோட தலைவனா முருகனை பாக்குறது மனுஷனுக்கும் இயற்கைக்கும் இருந்த அந்த ஆழமான தொடர்பை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். முருகனோட அடையாளங்கள், அதாவது அவரோட ஆயுதங்கள், வாகனங்கள், இதெல்லாம் வெறும் சாமிக்கான பொருள்கள்னு நினைக்காம நம்மள நாமளே செதுக்கிக்கிறதுக்கான ஒரு டூல் கிட் மாதிரி நினைச்சு பாருங்க. அந்த டூல் கிட்ல என்னென்ன இருக்குன்னு பாப்போமா? முதல்ல வேல். வேலுனா சும்மா ஒரு ஆயுதம் இல்ல, அது அறிவோட ஒரு முழுமையான வடிவம். நல்லா பாருங்க, அந்த வேலோட அடிப்பகுதி அகலமா இருக்கு இல்லையா, அது நம்மளோட அறிவு ஆழமா இருக்கணும்னு சொல்லுது. அதோட நீளமான தண்டு நம்ம சிந்தனை பறந்து விரிஞ்சு இருக்கணும்னு சொல்லுது. கடைசியா அந்த கூர்மையான முனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை துளைச்சு பார்க்கிற கூர்மையான புத்திய குறிக்குது. பாத்தீங்களா ஒரு வேலுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு? அடுத்த டூல் மயில். மயில பார்த்தா நமக்கு என்ன தோணும்? அப்பா அப்பா, என்ன ஒரு அழகு! ஆனா அதே சமயம் அது தோகையை விரிக்கும்போது ஒரு பெருமை, ஒரு கர்வம் தெரியும். அதுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஈகோ, அதாவது ஆணவம். முருகன் அந்த மயில அடக்கி அது மேல சவாரி செய்யறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்மளும் நம்ம ஈகோவை அடக்கி ஆளணும், அதுக்கு நாம அடிமையாகிடக் கூடாது. மூணாவதா சேவல். சேவலோட வேலை என்ன? விடிகாலையில கூவி இருட்ட விரட்டி வெளிச்சத்தை கொண்டு வர்றது. அதே மாதிரிதான் நம்ம மனசுல இருக்கிற அறியாமைங்கிற இருட்ட விரட்டி விழிப்புணர்வுங்கிற ஒரு புது விடியல கொண்டு வர்றதுக்கான சிம்பல் தான் இந்த சேவல் கொடி. சரி, இப்போ நம்மகிட்ட டூல்ஸ் எல்லாம் ரெடி. வேல், மயில், சேவல், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு முருகன் செஞ்ச மிகப்பெரிய போர் எது? சூரசம்ஹாரம். ஆனா ஒரு நிமிஷம், அந்த போர் உண்மையிலேயே வெளியில நடந்ததா, இல்ல அது வேற எங்கேயோ நடந்துச்சு? ஆமா, நம்ம எல்லோரும் சூரபத்மன் கதையை கேட்டிருப்போம். ஆனா முருகனோட உண்மையான மிகப்பெரிய போர் நமக்குள்ளதான் நடக்குது. ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, சூரசம்ஹாரங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளயும் தினமும் நடக்கிற ஒரு போராட்டத்தோட குறியீடு தான். அப்போ அந்த சூரபத்மன் யாரு? அவன் வெளியே எங்கேயும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற கோபம், பொறாமை, பேராசை, அறியாமை, இந்த மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்கள் தான் அந்த சூரபத்மன். இப்ப புரியுதா அந்த போர் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம்னு? அப்படின்னா உண்மையான வெற்றினா என்ன? நம்மளோட ஞானம்ங்கிற வேலையை பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கிற இந்த சூரபத்மனை, அதாவது நம்ம நெகட்டிவ் எண்ணங்களை ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி. அதுதான் சுய முன்னேற்றம். ஓகே, இந்த உள்மனப்போர்ல ஜெயிக்கிறது எப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கான பதில் புதிரோட கடைசி பகுதியான முருகனோட 6 முகங்கள்ல அடங்கியிருக்கு. முருகனுக்கு ஏன் 6 முகம்? அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அதாவது நம்மளோட ஐம்புலன்கள், பார்வை, கேட்கும் திறன், சுவை, வாசனை, தொடு உணர்வு, இது 5ம் 6ஆவதா நம்ம மனசும் சேர்ந்தது தான் அந்த 6 முகங்கள். நம்மளோட இலக்கே இந்த 6ஐயும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வர்றது தான். யோசிச்சு பாருங்க, நம்மளோட புலன்களும் மனசும் ஒரே விஷயத்துல ஒரே இலக்குல ஃபோக்கஸா இருந்தா என்ன நடக்கும்? நம்மளால எதை வேணாலும் சாதிக்க முடியும். அதுதான் முழுமையான ஆற்றல். அந்த ஸ்டேட் அடையிறது தான் இதோட நோக்கம். சரி, இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். பேர்ல ஆரம்பிச்சு ஆயுதங்கள், போர், ஆறுமுகம் வரைக்கும். இப்போ இது எல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த பழமையான தத்துவம் நம்மளோட மாடர்ன் லைஃப்க்கு எப்படி யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, முருகன் தத்துவம் நமக்கு சொல்ற லைஃப் கைடு இதுதான். உங்க ஈகோவை மயில் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்க அறியாமைய சேவல் மாதிரி விழிப்புணர்வோட விரட்டுங்க, உங்க அறிவை வேல் மாதிரி ஷார்ப்பாக்குங்க, உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை ஜெயிக்கிற போற நடத்துங்க, கடைசியா 6 முகம் மாதிரி உங்க மனசையும் புலன்களையும் ஒன்னாக்குங்க. இதுதான் முழுமையான வாழ்க்கைக்கான ஃபார்முலா. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இதெல்லாம் கேட்டீங்க சரி, ஆனா உங்க வாழ்க்கையில உங்க அறியாமைங்கிற இருட்ட அழிக்க நீங்க பயன்படுத்த போற உங்க பர்சனல் ஞானவேல் எது?
அது உங்க கல்வியா இருக்கலாம், அனுபவமா இருக்கலாம், இல்ல வேற எதுவா வேணாலும் இருக்கலாம். அது என்னன்னு யோசிச்சு பாருங்க.